ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் டீ கடைகளில் கிடைக்கிற மாதிரி மேலே மொறுன்னு உள்ள ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரியான ஒரு வாழைக்காய் பஜ்ஜி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாழைக்காய் பஜ்ஜி பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட்டில் நம்ம பண்ணுறப்ப டீ கடைகளில் கிடைக்கிற மாதிரி அதே மாதிரி பந்தா நமக்கு கிடைக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பஜ்ஜிக்கு மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு மெஷரிங் கப்பில் 2 கப் அளவுக்கு தலையை தட்டி எடுத்திருக்கேன். அதே கப்லயே 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. நல்லா நைஸான அரிசி மாவா பார்த்து எடுத்துக்கோங்க. அரிசி மாவு சேர்க்கிறப்ப நல்லா கிறிஸ்பியா வரும். இப்போ இதுல ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இதுல காரம் கம்மியா தான் இருக்கும், நல்லா பிரைட் கலர்ல வரும். அடுத்தது இதுல 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியா பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அதே அளவுல சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மாவு கலக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சோடா உப்பு கண்டிப்பா சேர்க்கணும், அப்பதான் உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். கரெக்டான அளவுல சோடா உப்பு சேர்க்கிறப்ப பஜ்ஜி கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காது. நம்ம என்னைக்காவது ஒரு நாள் சோடா உப்பு சேர்த்து பண்றப்ப வயிற்றுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. டெய்லியும் சோடா உப்பு சாப்பிடக்கூடாது. என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி பலகாரத்துக்கு சேர்த்து பண்ணலாம். இப்ப இந்த மாவை நல்லா தண்ணி எதுவும் சேர்க்காம ட்ரையா ஒரு டைம் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்ப அடுத்ததா இதுல கொஞ்சமா இதுல தண்ணி சேர்த்து நல்லா திக்கான தோசை மாவு பக்குவத்துக்கு வர வரைக்கும் இதை கலந்து விட்டுக்கலாம். எடுத்த உடனே நிறைய தண்ணி சேர்த்துறாம கொஞ்சமா சேர்த்து பண்ணுங்க. அப்பதான் மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சில வரும். நிறைய தண்ணி சேர்த்துட்டா அப்புறம் மறுபடியும் கடலை மாவு சேர்த்து நம்ம கலக்கிற மாதிரி வந்துடும். இப்ப பாருங்க, மாவு நல்லா கலக்கியாச்சு. நான் இன்னைக்கு எந்த மெஷரிங் கப்ல மாவு அளந்தனோ அதே கப்ல 1/2 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டா இருந்துச்சு. பாருங்க, மாவு நல்லா திக்கா வந்திருக்கு. கரண்டியில எடுத்து நீங்க இந்த மாதிரி ஊத்தும் பொழுது கரண்டியில அப்படியே ஒரு லேயர் நிக்கணும். அதுதான் கரெக்டான பக்குவம். எல்லா மாவும் வலிஞ்சு கீழே போயிடக்கூடாது. இப்ப பஜ்ஜிக்கு தேவையான மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் நம்ம வாழைக்காயை சீவி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கடைகளில் கிடைக்கிற மாதிரி நல்லா நீளமான பஜ்ஜி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நீளமான வாழைக்காயா சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. காய் கொஞ்சம் கூட பழுத்திருக்க கூடாது, நல்லா காயா இருக்கணும். இப்போ அதோட 2 எட்ஜஸையும் கட் பண்ணி எடுத்துருங்க, அது நமக்கு தேவையில்லை. இப்போ இந்த வாழைக்காயில இருக்க மேல் தோலை மட்டும் ஒரு காய் சீவுறதை வச்சு நல்லா ஒரு லேயர் மட்டும் சீவி எடுத்துருங்க. ரொம்ப டீப்பா வாழைக்காயும் சேர்த்து சீவிட வேண்டாம், மேல இருக்க தோலை மட்டும் சீவி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததா வாழைக்காயோட பட்டையா ஒரு பகுதி இருக்கும் பாத்தீங்களா, அந்த சைட்ல நீங்க வாழைக்காய் சீவினீங்க அப்படின்னா நல்லா அகலமான பீசஸாவும் உங்களுக்கு கிடைக்கும். வாழைக்காய் கொஞ்சம் மேடா இருக்கனால ஃபர்ஸ்ட் ஒரு 2 ஸ்லைஸ் வந்துட்டு கரெக்டான சைஸ்ல வராது. 3வது ஸ்லைஸ்ல இருந்து தான் வாழைக்காய் கரெக்டான சைஸ்ல வர ஆரம்பிக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு ஒரே மாதிரி வர மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. வாழைக்காய் இந்த அளவு மெலிசான பீசஸா இருக்கணும். ரொம்ப நேரம் நம்ம வாழைக்காயை எண்ணெயில வேக வைக்க முடியாது. இந்த அளவு மெலிசா இருந்தாதான் உள்ள இருக்கிற மாவுல வாழைக்காய் நல்லா வெந்து வரும். இப்ப எல்லா பீசஸையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்ததான் நம்ம பஜ்ஜி போட்டுடலாம். பஜ்ஜி போடுறதுக்கு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க வாழைக்காயை இந்த மாதிரி பஜ்ஜி மாவுல நல்லா கோட் பண்ணிட்டு ஒரு 2 செகண்ட் அப்படியே நிக்க வச்சுட்டு சைட்ல இருக்கிற மாவை இந்த மாதிரி நல்லா எடுத்து விட்டுருங்க. இந்த மாதிரி பண்றப்ப மாவு ஒரு பக்கம் மட்டும் தடிமனா இருக்காது. அதே மாதிரி இந்த மாதிரி சின்ன கட் கொடுக்கறப்ப மாவு அதுக்கு மேல வடிஞ்சு வராது. அதே ஸ்டேஜ்லயே அப்படியே நின்றும். எண்ணெய்க்குள்ள போட்டதுக்கு அப்புறமும் நமக்கு அந்த கரெக்டான பஜ்ஜி ஷேப்ல வந்துடும். பாருங்க, இன்னொரு பீஸ் நான் இதே மாதிரி போட்டு காட்டுறேன். நீங்க நல்லா பெரிய பீசஸ் வாழைக்காயா வாங்கி செய்றீங்க அப்படின்னா நல்ல அகலமான பாத்திரமா பஜ்ஜி மாவை வச்சு யூஸ் பண்ணுங்க. எண்ணெயில போட்டதையும் அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேம்ல இருந்தா ரொம்ப சீக்கிரமாவே எண்ணெய் குடிச்சிரும். இப்ப பாருங்க, நம்ம எண்ணெயில போட்டதையுமே பஜ்ஜியும் அப்படியே மேல உப்பி வரும். அந்த மாதிரி ஒரு 3/4 பதத்துக்கு மேல உப்பி வந்ததையும் இதை அப்படியே திருப்பி விட்டுருங்க. இன்னொரு பக்கம் திருப்பி விடுறதுக்கு கரண்டி எதுவும் யூஸ் பண்ணாம இந்த மாதிரி பனையான திருப்புற குச்சி வச்சு இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. கரண்டியில சில சமயம் மாவு ஒட்டலாம். இந்த மாதிரி நீங்க திருப்பி விடும் பொழுது இதுல கொஞ்சம் கூட மாவு ஒட்டாது. நீங்க எண்ணெய் கம்மியான அளவுல யூஸ் பண்ணி பண்றீங்க அப்படின்னா வாழைக்காயை 2 கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். பாருங்க, வாழைக்காய் இன்னொரு பக்கமும் நல்லா வெந்துருச்சு. ஒரு 30 செகண்ட் வரைக்கும் இதை நல்லா வேக விடுங்க. இன்னொரு சைடு இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அதே மாதிரி மறுபடியும் ஒரு டைம் இந்த வாழைக்காய் பஜ்ஜியை நல்லா ஒரு டைம் திருப்பி விடுங்க. அப்பதான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி உள்ள இருக்கிற மாவு வாழைக்காய் ரெண்டுமே நல்லா வெந்து வரும். அந்த எண்ணெயோட கொதிக்கிற அளவு கொஞ்சம் குறையிறப்ப இந்த வாழைக்காய் பஜ்ஜியை நம்ம எடுத்துடலாம். வாழைக்காய் பஜ்ஜி நல்லா வெந்துருச்சு அப்படின்னாலே அந்த பபிள்ஸ் எல்லாமே லைட்டா குறைஞ்சிரும். அந்த ஸ்டேஜ்ல வாழைக்காய் பஜ்ஜியை எடுத்துருங்க. பாருங்க, நம்மளோட பஜ்ஜி நல்லா புசுன்னு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்கவே இல்லை. பாருங்க, நல்லா கோல்டன் ஆரஞ்சு கலர்ல சூப்பரா வந்திருக்கு நம்மளோட வாழைக்காய் பஜ்ஜி. இப்போ இந்த பஜ்ஜிக்கு சைட் டிஷ்ஷா ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். சட்னி ரெடி பண்றதுக்கு ஒரு கடாயில 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியே கட் பண்ணி இதுல சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரே ஒரு தக்காளியும் இதுல சேர்த்துக்கோங்க. இது பஜ்ஜிக்கு ரெடி பண்ற சட்னி அப்படிங்கறனால ரெண்டுமே சம அளவுல எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு மீடியம் சைஸ்ல ஒரே ஒரு தக்காளி ஒரே ஒரு வெங்காயம் எடுத்து இதுல சேர்த்துருக்கேன். அடுத்ததா காரத்துக்காக 2 வரமிளகாயை இதுல சேர்த்துட்டு
ஃப்ளேவருக்காக ஒரு 2 பல் பூண்டை நல்லா பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாயும் சேர்த்து அரைக்கிறப்ப அதோட ஃப்ளேவர் வாசனை ரெண்டுமே நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. கடைகளில் பலகாரத்துக்கு ரெடி பண்ணுற சட்னியில் இந்த மாதிரி பொட்டுக்கடலை சேர்த்து தான் பண்ணுவாங்க. அப்போ தான் நல்லா ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சியில் வரும். நாம் இதில் தேங்காய் எதுவும் சேர்த்துக்க போகிறதில்ல, அதனால தான் இதில் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறோம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ இதெல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி சட்னிக்கு வதங்குற மாதிரி வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வெந்து வரணும். அது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தக்காளியை நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்க, இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு. நம்ம நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னாலே இதில் பொட்டுக்கடலை வாசனை எதுவுமே அடிக்காது. இப்போ பாருங்க, சட்னி நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தாக சட்னி பக்குவத்துக்கு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம நார்மல் இட்லி தோசை சட்னிக்கு அரைக்கிற மாதிரி திப்பியாக இருக்கக்கூடாது. நல்லா ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சியில் இதை அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இதை நல்லா அரைச்சாச்சு. இந்த சட்னியை கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாட்டம் சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இந்த சட்னி பஜ்ஜி மெதுவடை எல்லாத்துக்கூடையுமே ரொம்பவே சூப்பராக மேட்ச் ஆகும். இந்தளவு தண்ணியாட்டம் இருந்தால் தான் பஜ்ஜிக்கு வடைக்கு எல்லாமே இந்த சட்னி நல்லா உறிஞ்சும். இந்த டீ கடை ஸ்டைல் வாழைக்காய் பஜ்ஜியும் சட்னியும் உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாருங்கள், பஜ்ஜி எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. தொடும் பொழுது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. மாவு எல்லாமே கரெக்டான அளவில் இருக்குது. இந்த ரெசிபியை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.